So, greetings of today, students. So, today we are going to see the sea turtle, 6th standard English, lesson 1, sea turtle. Okay, wow. So, sea turtles என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? Sea turtles means கடல் ஆமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த லெசன்ல நம்ம கடல்ல வாழ்ற ஆமைகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஆமைகள் எப்படி இருக்கும்னு தெரியும் இல்லையா? நம்ம கடலில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த லெசனில் ஆமைகளை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் ஹஸ் ஹேவ் சீன் அ டார்டாய்ஸ் இன் அ ஜூ ஆர் அ ரெப்டைல் பார்க். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணியிருப்போம்? டார்டாய்ஸை ஜூவில் பார்த்துருப்போம். இங்கே வண்டலூர் ஜூ போயிருக்கீங்களா நீங்கள்லாம்? வண்டலூர் ஜூவில் பார்த்துருக்கோம். ஆரல்ஸ் இன் ரெப்டைல் பார்க், தண்ணியில் வாழ்கிற இனங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து ரெப்டைல் பார்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்னேக்ஸு, டார்டாய்ஸ் இதெல்லாம் வந்து இந்த ரெப்டைல் பார்க்ஸில் இருக்கும். கிராப்ஸு இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. However, not many of us would have seen its marine relative, the sea turtle. So, sea turtle-ஓட marine relative, which means நம்ம யாருமே வந்து கடல் ஆமைகளோட இனங்களை என்ன பண்ணியிருக்கோம்? கடல் ஆமைகள்லாம் இப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அதோட இனங்களை நம்ம பார்த்துருக்கோமா? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டோம். This is not surprising since these reptiles spend almost their entire life in the sea. அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் இல்லை. நம்ம ஏன் பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்னா, பிகாஸ் டார்டாய்ஸ் எல்லாமே என்னதான் பண்ணணும்னு சொல்றாங்க? கடல்ல மட்டும்தான் வாழும். ஸோ கடல்ல வாழ்ற இனத்தை நம்ம கடலுக்குள்ள போய் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து அவ்வளோ பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் இல்லை. There are 7 species of marine or sea turtles in the world. ஓகேவா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, கடல் ஆமைகள் 7 வகைகள் இருக்கு இந்த உலகத்திலே. 7 species of marine sea turtles வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கு. ஆஃப் தெம் அதில் 5 are found in Indian coastal waters. So what do you mean by Indian coastal waters? Coastal waters அப்படின்னா என்னன்னா, land by the edge of the sea அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோஸ்டல் வாட்டர்ஸ்னா என்னன்னா, sea கடல் இருக்கு இல்லையா? ஸோ கடலோட அந்த எட்ஜில் ஒரு லேண்ட், அந்த வேவ்ஸ் வந்து போகும் இல்லையா? ஸோ அந்த இடத்த தான், கடற்கரையை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த 7 வகையில் 5 வகையான ஆமைகளை வந்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா கோஸ்டல் வாட்டர்ஸில், விச் மீன்ஸ் கடற்கரையில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஆலிவ் ரெட்லி, அது என்னென்னா த ஆலிவ் ரெட்லி, த ஹாக்ஸ்பில், த கிரீன் sea turtle, the loggerhead and the leatherback. ஓகேவா? the olive ridley, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. Okay, compared to most tortoises, நிறைய tortoise கம்பேர் பண்ணும்போது sea turtles are huge. sea turtles means கடல் ஆமைகள் தான் வந்து அதிகமான அளவுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? even the smallest species, even the சின்ன ஒரு இனம், ஒரு smallest ஒரு ஆமை கூட வந்து the olive ridley weighs up to 35 kg when fully grown. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஸ்மாலஸ்ட் ஸ்பீஷஸ் வந்து ஆலிவ் ரெட்லி. ஓகேவா? இருக்கிறதுலே வந்து the smallest species ஆலிவ் ரெட்லி. அது வந்து என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னா, it weighs up to 35 கிலோகிராம். அதாவது அது ஃபுல்லாக வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதோட வெயிட் என்னவா தான் இருக்கும்னா 35 கிலோகிராம் தான் இருக்குமா. the largest of them all, அதுல இருந்து the largest of them, அதாவது அதுல இருந்து மீன்ஸ் அந்த 5 வகையான ஆமைகள்ல இன்னும் ஒரு வகை வந்து லெதர் பேக். அந்த லெதர் பேக் தான் வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வந்து ஆலிவ் ரெட்லி, இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் வந்து the leather back. ஓகேவா? the leather back grows to a length of 2.2 meters. ஸோ லெதர் பேக் வந்து என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னா, grows என்ன லென்த் வளர்ந்துருக்கும் அப்படின்னா 2.2 மீட்டர் லென்த் வளர்ந்துருக்கும். அண்ட் இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அண்ட் ஈச் குட் வெயிட் as much as 700 கிலோகிராம். ஸோ 700 கிலோகிராம் அளவு வரைக்கும் அதோட வெயிட் வந்து இருக்கும். ஏதோ எந்த ஆமைகளோட வெயிட் அப்படின்னா லெதர் பேக் அப்படின்ற ஆமைகளோட வெயிட். ஓகேவா? sea turtles live their life entirely in the ocean.
ஸோ சீ டர்ட்டில் கடல் ஆமைகள் வந்து கடல்ல மட்டுமே வளரும். ஓகேவா? பட் they still have a connection with the land. பட் அதுக்கு வந்து ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கு லேண்ட்ல, which means அந்த கடற்கரையில they must come ashore to lay eggs. ஸோ நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, ஆமைகள் வந்து கரை ஒதுங்கி இருக்கு தன்னுடைய முட்டைகளை இடுறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது மாதிரி சீ டர்ட்டில்ஸ் வந்து எதுக்காக கரை ஒதுங்கும், கரையில வரும் அப்படின்னா தன்னுடைய முட்டைகளை இடுறதுக்காக கரைக்கு வரும். ஓகேவா? Today 4 of the sea turtle species mentioned above have become extremely rare in India. 4 of the sea turtles, மேல வந்து 4 இனம் சொன்னோமா, olive ridley, hawksbill, green sea turtle, loggerhead and leatherback. அதுல வந்து 4 வகையான ஸ்பீஷிஸ் வந்து என்னன்னா இந்தியால ரொம்ப ரேரா இருக்கு, அதாவது ரொம்ப கடினம் பார்க்கறதுக்கேன்னு சொல்றாங்க. The olive ridley, however, are still commonly seen nesting on sand beaches all along our coast. So olive ridley அப்படின்ற அந்த ஆமை இனம் மட்டும் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து ஸ்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த சாண்டி மண்ணெல்லாம் வந்து பார்ப்போம், கடற்கரை ஓரத்துல இருக்க மண்ணெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம், நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பிக்சர் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த வேவ்ஸ் வந்து வருதுங்களா. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணும்னா இந்த ஷோர்ல வந்து கடல் வந்து தன்னுடைய முட்டைகளை வந்து குழி தோண்டி முட்டைகளை வந்து அந்த கடல்ல வந்து கடலை விட்டு தாண்டி வந்து குழி தோண்டி முட்டைகளை வச்சு அது மேல மண்ணை கொட்டிட்டு திருப்பி போயிடும். சரிங்களா? So between the month of January and March, January monthக்கும் March monthக்கும் நடுவுல, between the month of January and March, January, February, March, இந்த 3 monthsல தான் வந்து female olive ridley have come ashore at night to lay their eggs, which means olive ridleyன்ற ஆமை இனம், அதாவது female olive ridley ஆமை வந்து என்ன பண்ணும்னா நைட் டைம்ல வந்து வெளியே வருமா. எங்க வெளியே வரும் அப்படின்னா தன்னுடைய முட்டைகளை இடுறதுக்காக கடல் உள்ள இருந்து ஷோருக்கு வரும். புரியுதுங்களா? This is quite a problem for them. இது வந்து ஒரு ப்ராப்ளம். இந்த ஃபீமேல் ஆலிவ் ரெட்லீஸ்க்கு வந்து கடல்ல இருந்து கரைக்கு வருது பாத்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கும். ஏன் அப்படின்னா as a turtle's front flippers enable it to swim gracefully and effortlessly, but are not very useful for moving on land. அதாவது ஆமைகளோட இந்த limbs, flippers அப்படின்னா என்ன, flat limbsனா நம்ம கை கால்களை தான் limbs அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஆமைகள் வந்து கடல்ல நீந்தி ஸ்விம் பண்றதுக்காக மட்டுமே அதோட கை கால்களை யூஸ் பண்ணும். ஆனா கரையை வந்து எதுக்கு ஒதுங்குது அப்படின்னா அதோட முட்டைகளை இடுறதுக்காக அந்த கரைக்கு வரும்போது அதால என்ன பண்ண முடியாதுன்னா தண்ணியில நீந்த முடிகிற மாதிரியே லேண்ட்ல வந்து அதால நீந்த முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து கடல்ல தான், இந்த ஆமைகள் வந்து கடல்ல தான் வாழ்றதுனால ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா வந்து கடல்ல தண்ணியில வந்து நீந்தி போயிடும். பட் லேண்ட்ல அதால அந்த மாதிரி நீந்த முடியாது. ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் என்ன பண்ணணும்னா நீந்தி வர முடியும். The turtle has to haul itself laboriously onto the beach. The turtle, அந்த ஆமைகள் என்ன பண்ணும்னா haul means pull with force. அதோட கை கால்களை வந்து ஃபோர்ஸா புல் பண்ணும். தன்னுடைய கை கால்களை ஃபோர்ஸா புல் பண்ணி laboriously onto the beach means நிறைய எஃபர்ட் போட்டு பீச் அதாவது கரைக்கு வந்து வரும். ஓகேங்களா? Then it chooses a spot well away from the high tide line. அப்புறம் என்ன பண்ணுனா it chooses a spot well. So ஒரு நல்ல இடத்தை சூஸ் பண்ணும். ஓகேவா? well away from the high tide line means இந்த நம்ம ப்ரீவியஸ் பேஜ்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த கரை அந்த வேவ்ஸ் வந்து வருது பாத்தீங்களா, அந்த வேவ்ஸ் வந்து எது அளவு வருமோ அந்த அளவுக்கு வந்து தன்னுடைய முட்டைகளை இடாது. அதை விட கொஞ்சம் தூரமா தள்ளி போய் தான் என்ன பண்ணும்னா ஒரு இடத்தை சூஸ் பண்ணும் தன்னுடைய முட்டைகளை இடுறதுக்காக. Here it scoops out a nest cavity 45 cm deep. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னு சொல்றாங்கன்னா அந்த ஹை டைட் லைனை விட்டு நல்லா தாண்டி வந்ததுக்கு அப்புறம்
ஒரு கேவிட்டி மீன்ஸ் நல்ல ஒரு குழி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 45 சென்டிமீட்டர் டீப் வந்து என்ன பண்ணுன்னா குழி தோண்டுமா ஆமைகள், into which it lays 100 eggs, about 100 eggs. ஸோ ஒரு 45 சென்டிமீட்டர் டீப்பா வந்து ஒரு கேவிட்டி ஒன்று ஸ்கூப் அவுட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஜஸ்ட் லேஸ் 100 eggs. 100 eggs, ஒரு ஆமை வந்து 100 முட்டைகளை இடுமா. Each egg is in the shape and size of a table tennis ball. ஸோ ஒரு எக்கும் என்ன சைஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா டேபிள் டென்னிஸ் பால் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த சைஸ்ல வந்து இருக்கும் அப்படின்ற சொல்றாங்க. Once all the eggs are laid, once வந்து எல்லா முட்டைகளையும் இட்டதுக்கு அப்புறமா the turtle fills in the cavity means அந்த குழி. the turtle ஆமைகள் என்ன பண்ணுமா 100 முட்டைகளை இட்டதுக்கு அப்புறம் அகைன் என்ன பண்ணும், குழியில இருந்து தோண்டி எடுத்த அந்த மண்ணை வந்து திருப்பி போட்டு மூடிடுமா, முட்டைகளை என்ன பண்ணுமா மூடிடுமா. Each egg is in the shape and size of a table tennis ball. Once all the eggs are laid, the turtle fills in the cavity. Then it camouflages the nest by tossing sand on it using its flippers. So camouflage அப்படின்னா hide அப்படின்னு சொல்லுவாங்க. Then it camouflages. இப்போ என்ன பண்ணும், 100 முட்டைகளை இட்டதுக்கு அப்புறம் it camouflages மறைச்சு வைக்கும் the nest in the cavity, the nest by tossing sand on it using its flippers. ஸோ என்ன சொல்றாங்க, அதோட கை கால்களை வச்சு என்ன பண்ணுமா சாண்டை வந்து அகைன் டாஸ் பண்ணி அந்த குழியை வந்து மூடிடுமா. That done, it returns to the sea. The eggs are left to incubate under the warmth of the sun. அந்த வேலையை அது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த முட்டைகளை அதை மறைச்சு வச்சதுக்கு அப்புறம் அகைன் it returns to the back to the sea. அகைன் என்ன பண்ணுமோ இது வந்து back to the sea, அதோட கடலுக்கு வந்து அது போயிடுமா. ஸோ இப்போ வந்துட்டு அந்த முட்டைகள் வந்து என்ன ஆகும்னா இன்குபேட் ஆகும். விச் மீன்ஸ் இப்போ கோழி வந்து என்ன பண்ணும், முட்டைகளை இட்டு அடைக்காத்து வச்சுக்குமா, தன்னோட ரெக்கையில அடைக்காத்து வச்சுக்கும்ல. அது எதனாலனா தன்னோட பாடி ஹீட் வந்து அந்த முட்டைகள் மேல படப்பட முட்டைகள் என்ன ஆகும்னா அந்த ஹேட்ச்லிங்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ சீஷோர் பக்கத்திலேயே பிளஸ் என்ன பண்ணுவோம், சன் வந்து ஷைன் ஆகும் இல்லையா. ஸோ அந்த வார்ம்த் கண்டிஷன்ல வந்துட்டு என்ன ஆகும்னா எக்ஸ் வந்து இன்குபேட் ஆகும். இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்டு, உலகத்துல நிறைய இடத்துல லோக்கல் பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்ட்டில்ஸ் டு இட்ஸ் நெஸ்ட். ஸோ லோக்கல் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா டர்ட்டில் ஆமைகள் வந்து எங்க போதும் அந்த இடத்த வந்து ட்ராக் பண்ணுவாங்க. தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். எதுக்காக ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்னா தே கலெக்ட் த எக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலெக்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா சாப்பிட்றதுக்காக. Jackals, domestic dogs and pigs too dig up and eat the eggs by following the scent left by the turtles. என்ன சொல்றாங்கன்னா jackals, you know what is jackals, right? நரின்னு சொல்லுவோம் இல்லையா. So domestic dog means நாய்கள் and pigs, you know what is pigs, right? So pigs too dig up and eat the eggs by following the scent left by the turtle, which means இப்போ நம்ம ஒரு எக் எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு வாடை வரும் பார்த்துருக்கீங்களா, நீச்சு ஸ்மெல் வரும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆமை வந்து தன்னுடைய முட்டைகளை இட்ட அப்புறம் அதுல இருந்து வர அந்த ஸ்மெல் வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா நரி நாய்கள் பிளஸ் பிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தேடி அந்த முட்டைகளை தேடி வரும். Those eggs that escape such people and predators hatch 45 to 60 days later. ஸோ அந்த மாதிரியான விபத்துல இருந்து those eggs that escape such people, அந்த மாதிரி பீப்புள் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுற எக்ஸ் அண்ட் predators hatch, வேட்டையாடுறவங்கல இருந்து and predators hatch 45 to 60 days later, 45ல இருந்து 60 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஆமைகள் வந்து குஞ்சு பொரிச்சு வெளியே வரும். ஓகேங்களா. The hatchlings slash open the leathery eggshell with the help of a tiny egg tooth. ஸோ நம்ம கோழி முட்டைகள் வந்து அதோட ஷெல் எப்படி இருக்கும், உடைக்கிற மாதிரி இருக்குமா. பட் ஆமைகளோட அந்த ஷெல் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லெதர் மாதிரி இருக்கும். ஸோ அதோட டைனி ஒரு குட்டி மூக்கை வச்சு என்ன பண்ணும்னா கொத்தி வெளியே வரும். ஓகேவா. திஸ் இஸ் லைக் அ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் அ hatchling snout. Snout means வாய், மூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. pointed nose அப்படின்னு சொல்லுவாங்க. When most of the eggs have hatched, எல்லா எக்ஸும் குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா the hatchlings push themselves upwards, which means hatchlingsனா என்ன, இங்க ஆமை குஞ்சுகள் அது என்ன பண்ணும்னா தன்னை தானே வந்து
மேல வந்து ஒரு குழி உள்ளதானே இருக்கு. இப்ப முட்டைகள்லாம் குழி உள்ள இருக்கு. அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா தன்னை தானே வந்து கை கால்களை மேல தூக்கி என்ன பண்ணும் அப்படின்னா மேல வந்து வரும். த்ரூ த சாண்ட் மூலியமா வந்து விலைக்கு மேல வரும். and emerge on the surface of the beach. so என்ன பண்ணும்? emerge means come out on the surface of the beach. so beach ஓட அந்த surfaceல இருந்து மேல வரும். ஓகேவா? from here they make a hurried dash to the sea. so குழியில இருந்து இந்த ஆமைகள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் வேகமா hurried dash to the sea, வேகமா வந்து என்ன பண்ணும்னா கடலுக்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. வேகமா கடலுக்குள்ள போகும். ஏன் அப்படின்னு பார்ப்போம். many of these tiny hatchlings which weighs less than 20 grams each will not even reach the sea. so என்ன சொல்றாங்க? many of the tiny hatchlings, tiny னா என்ன சொன்ன? குட்டி அப்படின்னு சொன்னா. so குட்டியா இருக்க ஆமை குஞ்சுகள் வந்து which means அது வந்து ஒரு 20 grams தான் இருக்கும். ஓகேவா? 20 grams தான் இருக்கும். each weight will not even reach the sea. என்ன சொல்றாங்க? கடல்ல கூட ரீச் ஆகாது. which is அது கோழி அந்த ஆமை குஞ்சு பொரிச்சதுல இருந்து அந்த கடல் உள்ள போற அளவு கூட ரீச் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. they will fall prey to crabs or birds even before they reach the water. அந்த தண்ணிய ரீச் பண்ற அந்த நேரம் இருக்கு இல்லையா? they will fall prey to crabs or birds. so இரையா prey அப்படின்னா இரையாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? so என்னவாகும் அப்படின்னா they reach the water level ரீச் பண்றதுக்குள்ள என்ன ஆயிடும்னா ஒண்ணு நண்டுகளுக்கு இல்ல பறவைகளுக்கு இரையா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. so most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. so அது மட்டும் இல்லாம தண்ணியில வாழ்ற நிறைய இனங்கள் இருக்கு பாத்தீங்களா? தண்ணியில நிறைய இனங்கள் வாழுது இல்லையா? நிறைய மீன் வகைகள் இல்ல நிறைய கிராப்ஸ் இதெல்லாம் வாழுது இல்லையா? so அதெல்லாம் என்ன பண்ணும்? ஒருவேளை அது உள்ள போயிடுச்சுனாலும் கடல் உள்ள போயிடுச்சுனாலும் அதெல்லாம் வந்து பாதி சாப்பிட்டுடும், பாதி ஆமை குஞ்சுகளை சாப்பிடும். in fact scientists estimate that only in every 1000 hatchlings becomes an adult. 1000 ஆமை குஞ்சுகள்ல வந்து ஏதோ ஒண்ணுதான் வந்து அடல்ட்டா மாறுது அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. it is perhaps to ensure that enough sea turtles lay so many eggs. enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. so then it is perhaps ஒருவேளை to ensure that enough hatchlings survive, ஆமை குஞ்சுகள் வாழ்றதுக்கு to keep the species going, அந்த இனங்களை நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கும் when the sea turtles lay so many eggs. so sea turtles வந்து நிறைய ஆமை குஞ்சுகளை என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? ஹேட்ச் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஆமை குஞ்சுகள் அழிஞ்சிட்டு தான் இருக்கு. after many years of swimming in the open ocean, so அதுக்கப்புறம் ஆமை குஞ்சுகள் போய் அடல்ட் ஆகுது இல்லையா? so அது வந்து கடல்ல சுத்தி வந்துட்டு இருக்கப்போ many years நிறைய வருஷம் நீந்தி வந்துட்டு the female hatchlings that have become adults. so என்னவாகும்? ஆமை குஞ்சு பொரிச்சு கடல் உள்ள போனதுக்கு அப்புறம் அது என்ன ஆகுது? எந்த இதுக்கும் இரையாகாம ஏதோ ஒரு ஆமை வந்து அடல்ட்டா மாறுது இல்லையா? so அடுத்து அது என்ன பண்ணும் அப்படின்னா become adult, return to the same beach where they were born. again என்ன பண்ணும்? திருப்பி அது வந்து தன்னுடைய முட்டையை இடுறதுக்காக எந்த இடத்துல அந்த ஆமை பிறந்ததோ அந்த இடத்துக்கு தான் வந்து என்ன பண்ணுன்னு சொல்றாங்க? திருப்பி வரும் தன்னுடைய முட்டையை இடுறதுக்குன்னு சொல்றாங்க. they come there to lay their own eggs. so அங்க எந்த இடத்துல அது பிறந்ததோ அந்த இடத்துக்கு தான் திருப்பி வந்து தன்னுடைய முட்டையை இடுறதுக்கு வரும்னு சொல்றாங்க. how they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. so இந்த நீர்வாழ் உயிரினங்கள்லயே fascinating, இன்ட்ரெஸ்டிங்காவும் mysteries means மர்மமாவும் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்துல பிறந்தோமோ அதே இடத்துல வந்து முட்டை இடுறதுக்கு கரெக்டா இடத்தை கண்டுபிடிச்சு வர்றதுதான் ஒரு மர்மமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஆமைகள்ல. sea turtles are among the many wonderful creatures we share
this planet with. கடல் ஆமைகள் தான் வந்து ஒரு wonderful creatures அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த பிளானட்ல ஷேர் பண்றதுக்கு. which planet? நம்ம எந்த பிளானட்லமா இருக்கோம்? நம்ம earth planetல இருக்கோம். They have survived natural dangers for millions of years. Natural dangers survived-னா கடல் ஆமைகள் வந்து ரொம்ப நேச்சுரல் டேஞ்சர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கு. millions of years கடந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? நேச்சுரல் டேஞ்சர்ஸ்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கு. But sadly human activities during the last few decades means a period of 10 years னு சொல்லுவோமா, கடைசி ஒரு 10 yearsல வந்து human activitiesனால have put them in grave danger. already natural dangerல இருக்கிறது இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு? grave dangerல. natural danger means sometimes tsunamis, floods இதெல்லாம் வரதுனால சில ப்ராப்ளம் ஆகுது இல்லையா? அதையும் தவிர்த்து grave dangers means pollution. human activities create பண்ற pollutionனாலயும் என்ன ஆகுது? ஆமைகள் இனம் அழியுது. There are many factors that threaten their survival. பயம்படுத்துது. நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஆமைகளை உயிர் வாழ விடாம பயம்படுத்துறது என்னன்னா, people hunt them for their meat or collect their eggs. people வந்து ஹண்ட் பண்றாங்க, அதை வேட்டையாடுறாங்க. எதுக்காக அப்படின்னா ஆமையோட கறி எடுக்கிறதுக்காகவும் பிளஸ் கலெக்ட் their eggs, அதோட முட்டைகளை வந்து கலெக்ட் பண்றதுக்காகவும் ஹண்ட் பண்றாங்க. sometimes they are accidentally trapped in the nest of motor boats. so sometimes வந்து என்ன ஆகுது அப்படின்னா மோட்டார் போட் இப்ப நம்ம மீன் பிடிக்கலாம் எடுத்துட்டு போவோம் இல்லையா போட்டு கடலுக்கு, அந்த கடல்ல இருக்க அந்த போட்ல வந்து என்ன ஆயிடுனா சம்டைம்ஸ் வந்து மோட்டார்ல வந்து மாட்டிக்குது. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன் என்ன, இண்டஸ்ட்ரீஸ் வேஸ்டஸ்லாம் என்ன பண்றாங்க? கடல்ல தானே கலக்குறாங்க. பிளஸ் என்ன பண்றோம்? டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இன்டு தி ஓஷன். ஸோ டம்பிங் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் என்ன பண்றோம்? எடுத்துட்டு போய் கடல்ல போடுறோமா? என்ன பண்ணுவோம்? காஃபி வாட்டர் கிளாஸ் வாங்குவோம் வீட்டுல இருந்து, என்ன பண்ணுவோம்? குடிச்சிட்டு தூக்கி என்ன பண்ணுவோம்? கடல்ல போட்டுருவோம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஆன் நெஸ்டிங் பீச்சஸ். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பீச்சஸ்ல போய் எடுத்துட்டு போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்றது. ஆல்சோ ஹர்ட் தேர் சர்வைவல். இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணுதுன்னா அது உயிர் வாழ்றத வந்து தடுக்குது. ஒன்லி by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை நாமளா தடுக்கிற பட்சத்துல நம்மளா வந்து தடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் சீ டர்டல்ஸ் வந்து இன்னும் வந்து நிறைய வருஷத்துக்கு, விச் மீன்ஸ் கடல் ஆமைகள் வந்து இன்னும் நிறைய வருஷத்துக்கு நம்ம பூமியில வாழும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So this lesson is written by Shekhar Dattatri. Okay students, thank you.